சரி, கடந்த வாரம் இயற்கைக்கு விரோதமாக செயல், இயற்கைக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்ற அந்த தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சோம். அதுல என்ன அப்படின்னா, இயற்கைக்கு விரோதமான செயல் என்னன்னா, இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய மனிதன், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட மனிதன், அந்த இயற்கையை அவன் என்ன செய்கிறான்? அழிக்கிறான். இந்த மனிதனுக்கு துணையாக மனிதனோடு கூட சேர்த்து இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட மனுஷி இந்த மனிதனுக்கு விரோதமாக, மனிதனுக்கு எதிரியாக நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இரண்டு பேரும் இயற்கைக்கு விரோதமாக செயல்படுவதற்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னா சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு அதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான் வசனம். சர்ப்பம் அப்படின்னா என்ன? பாம்பு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நான் நினைச்சிருக்கோம். ஆதாம் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன். ஏவாள் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன், இல்லையா? அப்படிதான் இங்கே சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக என்ன செய்யுங்கள், இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப சர்ப்பம் எப்படி வினா உள்ளதாக இருக்கும்? ஒரு முறை டிஸ்கவரி சேனல்ல அப்படி அந்த பாம்பினுடைய வரலாறை இந்த டிஸ்கவரி சேனல்ல போடும் பொழுது நான் பார்ப்பதற்கு தேவன் எனக்கு அப்போ உதவி செய்திருக்கிறார் என்பது இப்போ தெரிகிறது. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல சர்ப்பத்துக்கு கைகாலாம் இருந்துச்சாம். ஒரு மனுஷனை போல அது என்ன செய்யுமா? மரத்துல ஏறி போகுமா. காலப்போக்கில் தான் அதுக்கு இந்த கைகாலாம் இல்லாம அந்த வயிற்றுல நகர்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்துருக்கு. அல்லேலூயா. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன் அப்படியே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் அதற்கு அதை தான் சாபமா என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். அதுக்கு மேல 14வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு முன்பாக அது அதே போல தன் வயிற்றிலே நகர்ந்து போனா அதுக்கு அது சாபமா இருக்கிறது தானே, இல்லையா? அப்ப சாபம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு, நிறைவேறும் பொழுது அதனுடைய கை கால்கள் எல்லாம் அதனோட உடலுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சுருங்கி இருக்கு. அல்லேலூயா. அது அப்படி கை காலெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலம் போன அப்படியே காலம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அதுக்கெல்லாம் சுருங்கி வயிற்றினாலே நகர்ந்து அது போகிற ஒரு நிலைமைக்கு அது என்ன செஞ்சிடுச்சு,
வந்துடுச்சு. அல்லேலூயா. ஆனா சர்ப்பத்தை போல நீங்கள் வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. சர்ப்பம் எப்படி வினா உள்ளதா இருக்கும்? சர்ப்பத்துக்கு, அதாவது பாம்புக்கு கண்ணு தெரியாது. பாம்புக்கு என்ன செய்யாதான்? கண்ணு தெரியாது. அதுக்கு செவித்திறனும் நுகர்வு திறனும் தான் அதுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப அதிகமா இருக்குமா. அதனால அந்த ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் நகர்வுக்கும் அந்த நாக்கை வெளியில நீட்டி அதை என்ன செய்யும்? அப்படி நாக்கை நீட்டிட்டு வெளியே உள்ள கெடுக்கும், நாக்கை நீட்டிட்டு உள்ள கெடுக்கும் இல்லையா? நீங்க பார்த்துருக்குறீங்களா? அப்பா நாக்கை வெளியில் நீட்டிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உள்ள கெடுக்கும். அந்த நாக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற நாக்குமா இருக்காது. 2 நாக்கு அது எப்படி இருக்கும்? முனியில 2 பிரிஞ்சு இருக்கும். அப்போ அது இந்த பக்கம் தலையை திருப்பி இப்படி நாக்கை நீட்டும், இந்த பக்கம் திருப்பி அது போக திசையெல்லாம் திருப்பி திருப்பி நாக்கை நீட்டும். அது எதுக்கு நீட்டுது அப்படின்னா மனிதனுடைய வாசத்தை அது என்ன செஞ்சு பார்க்கும்? மனிதனுடைய வாசமோ இல்லை அதுக்கு இரையாக போகிற எலியினுடைய வாசமோ எதுவோ அதனுடைய அந்த உயிரினத்துடைய வாசத்தை பார்த்து இது என்ன செய்யுமா? முன்னேறி போகுமா? இப்போ எலியினுடைய அது சரீரத்தில் இருந்து வருகிற அந்த வாசனையை பார்த்து அதை நுகர்ந்து கண்டுபிடித்து அந்த எலிக்கு நேரம் அதை என்ன செய்யும்? போகும். அப்போ பக்கத்தில் இருக்கா, ரொம்ப தூரமாக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை அந்த மாமிசத்து வர்ற அந்த வெப்பத்தையும் வைத்து அதை என்ன செஞ்சுக்குமா? இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பொருள் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கு போட்டுக்குமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளுடைய சரீரத்தில் வேற மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். நம்ம கோபமா இருக்கிறோம், ஒரு பொருளை அழிக்க நினைக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளுடைய சரீரத்திலிருந்து வேற ஒரு ஸ்மெல் என்ன செய்யுமா? வருமா? இது அந்த சர்ப்பத்துக்கு தெரியுமா? அதனால தான் நீங்கள் நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் விஷப்பாம்பு இருந்தாலும் அது நம்மளை என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. அது போயிடும். ஏன்னா நம்ம அதை பார்க்கல, அதை நம்ம கொல்லணுங்கிற முயற்சி எடுக்கலை, அங்கிட்டு ஓடலை. அதனால அது இந்த ஜீவனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா அப்படி சமாதானமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். பொதுவாக சொல்லப்போனால் இந்த சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது எல்லா விஷப்பூச்சிகளுக்கும் இப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் போல இல்லையா? நம்ம தூங்கி கிடக்கும் பொழுது நம்மளை கொத்தணும்னு தேடி நினைச்சிருந்துச்சுன்னா கொத்தலாம். ஆனால் அதை நம்ம மேலே என்ன செஞ்சுட்டு போவோம்? ஏறி போவோம் இல்லையா? அது சொல்லுவாங்க, எந்த கர்த்தரை காப்பாற்றிருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து வருகிற அந்த வாசனை, நான் அவனை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அது உணர்ந்து கொண்டதுனால அது நம்மளை எந்த பிரச்சனையும் செய்யாம அதை பாட்டு என்ன செய்யும்? போகும். என்று நம்ம கம்பல்றா அதை விடுறா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கங்கே ஓட ஆரம்பிச்சோம்னா அந்த வாசனையை அந்த விஷப்பூச்சி எதுவாக இருந்தாலும் கண்டுபிடித்து கொண்டு அது தன்னை யுத்தத்துக்கு என்ன செஞ்சிடும்? தயாராகிடும். அப்போ நம்ம அதை அடித்தோம் அப்படின்னா அது உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நம்ம அடித்தோம்னா அது கொத்தவோ கடிக்கவோ என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? செஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சர்ப்பத்தை போல நீங்கள் எப்படி இருக்கணும்? வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ரோமர்ல படிச்சு பார்த்தோம்னா கேள்வினாலே என்ன பிறக்கும்? விசுவாசம் பிறக்கும். தேவனுடைய வசனத்தினாலே கேள்வி பிறக்கும். அந்த கேள்வினால என்ன பிறக்கும்? விசுவாசம் பிறக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த சர்ப்பத்தை குறித்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த சர்ப்பம் அப்படி என்றால் பாம்பு என்று நம்ம நினைக்க கூடாது. அதற்கான குணம், அந்த பாம்பினுடைய குணம் நம்மிடத்தில் காணப்பட்டால் நாமும் யார் தான்? சர்ப்பம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாம்பினுடைய குணம் நம்மிடத்தில் காணப்பட்டால் நாமும் யார் தான்? சர்ப்பம் தான். அதே போல ஆதாமுடைய குணம் ஒரு ஆணிடம் காணப்படவில்லை என்றால் அவன் யார் தான்? அவன் ஆதாம் என்று பெயர் பெற முடியாது. ஏவாளுக்குரிய குணம் ஏவாளுக்கு இல்லை என்றால் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது தானே? உங்களுக்கு புரியுதா? ஆதாமுடைய குணம் என்னவாக இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? காக்கணும், பண்படுத்தணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட குணம். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு, திறமை யாருக்கு இருக்குது? ஆதாமுக்கு இருக்கு. அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கு. அந்த திறமை அந்த ஆணுக்கு இல்லை என்றால்
முடியாது. திருமண நாட்களில் பார்க்கும் பொழுது உங்க பையனுக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா, இல்ல அவனுக்கு இன்னும் குடும்பத்தை நடத்துறது அந்த பக்குவம் அவனுக்கு இன்னும் என்ன செய்யல, வரல, விளையாட்டு பிள்ளையாகவே என்ன செய்யறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி காக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் ஒரு ஸ்திரீக்கு இருந்தால் அந்த ஸ்திரீக்கு பேர் ஆதாம் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த குணம் தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சர்ப்பத்துக்கு இருக்கிற அந்த குணம் நம்மளுக்கும் இருந்துச்சுன்னா நம்மளும் யார் தான், சர்ப்பம் தான். அந்த குணத்துக்குள்ள சில வெரைட்டி இருக்குது, சில வித்தியாசம் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஒரு ஏவாளுடைய குணம் என்ன, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆதாமோடு கூட என்ன செஞ்சிருக்கணும், சேர்ந்து இருக்கணும். யாரோடு, ஆதாம் கூட என்ன செய்யணும், சேர்ந்து இருக்கணும். ஆனா சேர்ந்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குணம் அவங்களுக்கு என்ன செய்யணும் இல்லை. அது பெண் உருவத்துல இருந்தாலுமே சரி, அவங்க யாராவது தான் இருப்பாங்க. ஏவலா இல்லை, வேற யாராவது அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தந்திரமுள்ளதா இருக்கிறது. அப்ப தந்திரத்தின் முதல் செயல் என்ன அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்குள்ள தந்திரம் இருக்கா, நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? அதாவது சர்ப்பத்தினுடைய மனம், சர்ப்பத்தினுடைய சிந்தனை, சர்ப்பத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்கா, அதாவது நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்ப ஆதாமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பண்படுத்தணும், காக்கணும். அந்த குணம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு அவங்க என்ன செஞ்சு பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அதே போல ஏவாள் நம்ம துணையா நிற்கணும். நம்ம யாருக்கு துணையா இருக்கணும், நமக்காக உருவாக்கப்பட்ட ஏதேன், நமக்காக உருவாக்கப்பட்ட ஆதாம், அதாவது நம்மை பண்படுத்துகிற, நம்மை காக்கிற, ஒரு செயலை செய்கிற அந்த ஆதாமோடு நம்ம போய் என்ன செஞ்சிருக்கணும், சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சபைக்கு வரவங்க யாரு, இதுல பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. சபைக்கு வரவங்க யாரு, நம்மளாம் யாரு, இப்போ நம்ம யாரு, நம்ம ஸ்திரீகள். மணவாளனுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மணவாளன் நம்மளை எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, மணவாளன்கான குணம் என்ன, காக்கணும், பண்படுத்தணும். அப்ப நம்முடைய மணவாளன் நம்மை காக்கிறவராகவும் நம்மை பண்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்லையா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அப்ப நம்மளுடைய மணவாளன் நம்மை காக்கிறவராகவும் நம்மளை பண்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்ப இந்த மணவாளனோட நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பிரிஞ்சிருக்கணுமா, சேர்ந்து என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண் பெண் அவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சிந்தனை, செயல்பாடுகள், மனம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஸ்திரீ. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரோட எப்படி இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். இவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, நான் எவ்வளவு நாளா சர்ச்சுக்கு போனேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்கல, அதனால இந்த சர்ச்சுக்கு, இந்த இடத்துக்கு போய் எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வேற வேற இடத்தை என்ன செய்து கொண்டு போறார்கள், தேடி போறாங்களா இல்லையா? இதுதான் என்னுடைய மணவாளன். இது மணவாட்டியின் ரூம்பு, மணமகள் அறை அப்படின்னு போட்டுப்பாங்கல்ல கல்யாண மகள்ல இல்லையா? அந்த மணமகள் அறைக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது, அனுமதியின்றி போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மணப்பெண் அந்த அறைக்குள்ள தன்னை திருமணத்துக்காக என்ன செய்து கொண்டிருப்பார்கள், கவனிக்கிறீங்களா? என்ன செய்வாங்க, ஆயத்தமாக்குவாங்க. அப்போ அங்கே ஆயத்தமாக்குறது எல்லாம் வீடியோ எடுத்து போட்டா எப்படி இருக்கும், பார்க்க முடியுமா, பார்க்கலாமா? தப்பு தானே. அதே போல அங்கே ஆயத்தமாகிற இடத்துக்குள்ள நடக்கிறதே வெளியில வந்து சொன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது தானே.
அப்போ இந்த சபை என்பது ஒரு மணவாட்டி தன்னை மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு அறை. அப்ப இதுக்குள்ள நடக்கிறத வெளியில போய் சொல்லலாமா? சொல்லலாமா? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ இந்த சபை என்பது ஒரு மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அறை. அப்ப இதுக்குள்ள நடக்கிற காரியத்தை, இதுக்குள்ள நடக்கிற சில செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ எப்படி உள்ளக்க ஆயத்தம் நடந்திருக்கிறது என்பதை எப்படி வெளியில இருக்கிறவங்க பார்ப்பாங்க? இந்த இந்த பொண்ணுக்கு இந்த ரோஸ் பவுடர் கொஞ்சம் அதிகமாக படுத்திட்டாங்க. இந்த மைய வந்து கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க? அதிகமாக வச்சுட்டாங்க. அந்த புருவத்தை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த மணவாட்டி தன்னை சரியா என்ன செய்து கொள்ளல, ஆயத்தப்படுத்தல. அதாவது என்ன சொல்றேன், என்ன எனக்கு ஆண்டவர் உணர்த்துறார் அப்படின்னா, இந்த சபையில கேட்கிற ஆயத்தமாகிற எல்லா காரியத்தையும் முடித்ததுக்கு வெளியில போய் மற்றவர்கள் அசந்து போய் நிற்கத்தக்கதாக நம்ம ஆயத்தமானதை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்துல நம்மளுடைய அந்த நடவடிக்கைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சூப்பரா இந்த பொண்ணை ஜோடிச்சிருக்கிறாங்க. எந்த பியூட்டி பார்லரும் நீங்க பிடிச்சீங்க, இந்த அலங்காரம் செய்கிற நபரை எங்க நீங்க தேடி பிடிச்சீங்க? ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு எல்லாம் ரொம்ப நேர்த்தியா என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க? அந்த அறைக்குள்ள வந்து பார்த்து சொல்லுவாங்களா? எப்ப சொல்லுவாங்க? அறையை விட்டு பார்வைக்காக வெளியில வைக்கும் போதுதான் அப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, மார்க் போடுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த அறைக்குள்ள நம்ம ஆயத்தப்படுத்துகிற செயல்கள் நடக்கும் பொழுது, ஆயத்தமாகி வெளியில நம்ம போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சரியா வளர்ந்துருக்கிறாங்க, ரொம்ப சரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் அறைக்குள்ள நடக்கிற காரியத்தை வெளியில அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தெரியப்படுத்தணும். அதை விட்டுட்டு சபைக்குள்ள நடக்கிறத வெளியில போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. இனிமே நீங்க யோசித்து பார்க்கணும். இனிமே இப்படிதான் யோசிக்கணும். ஒரு மணப்பெண் அறைக்குள்ள ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமா இருக்குமே, பார்க்க மாட்டாங்களே சில பேர் தப்பா பேசுவாங்களே. அதே போல இந்த அறைக்குள்ள நடக்கிறத வெளியில சொன்னா அது எப்படி இருக்கும்? அதுவும் அசிங்கமா இருக்குமே. வெளியில சொல்லணும், வெளியில சொல்லக்கூடாது. நம்ம போய் நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சி சொல்வீர்கள் என்று சொல்லலை, சாட்சியாக என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாட்சியாக நிற்பதற்கான செயல்பாடுகள் எல்லாம் இந்த சபையில என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ நமக்காக இருக்கிற மணவாளனோடு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இவர்களுக்கான பண்பு, இவர்களுக்கான குணம். சேர்ந்து இருக்கிற குணம் யாருக்கு? ஸ்திரீக்கு. பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அந்த குணம் யாருக்கு இருக்கணும்? ஆதாமுக்கு. அதாவது ஆண்களுக்கு அதை என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த சர்ப்பத்தினுடைய தந்திரம், சர்ப்பமானது எப்படி இருக்குது? தந்திரம் உள்ளதா இருக்குது. அப்போ இந்த சர்ப்பத்துக்கு இன்னொரு பேர் என்ன செய்யலாம்? தந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம்ல. இப்போ ஒரு மண்பானை இருக்குது. ஒரு மண்பானையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் குடமோ ஏதோ ஒன்று எம்டியா நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு வந்தது பிறகு அந்த பிளாஸ்டிக் உடையது, அந்த பிளாஸ்டிக் உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? எப்படி சொல்கிறோம்? தண்ணி குடம் தெரியுது, தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி குடம் இல்லையா? அரிசி அதில் கொட்டி வச்சா அந்த அரிசி பானை என்ன செய்யும்? எடுத்துட்டு வா. நிறைய செக் இருக்கு, நிறையா பிளாஸ்டிக் டப்பாக்கள் இருக்கு. உங்களுக்கு இது சொன்னா புரியும். ஒரே சைஸ்ல இருக்கிற
பிளாஸ்டிக் டப்பா இருக்கு. அப்போது ஒரு டப்பாவில் சீனி போட்டிருக்கிறோம், ஒரு டப்பாவில் உப்பு போட்டிருக்கிறோம், ஒரு டப்பாவில் மசாலா போட்டிருக்கிறோம், ஒரு டப்பாவில் இன்னும் நம்ம ஒரு 3 போடுறோம். எல்லாம் வேண்டாம், நிறையா வேண்டாம். அப்போ நம்ம அந்த அந்த டப்பா விடு, இந்த டப்பாவில் சொல்கிறோமா, அந்த சீனி டப்பா விடு, அந்த உப்பு டப்பா வீடு, அந்த மசாலா டப்பா வீடு சொல்கிறோமா? எப்படி சொல்கிறோம்? அப்படிதானே நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஒரு பாத்திரத்தில் எது அதிகமாக நிரம்பி இருக்கிறதோ, எது நிரம்பி இருக்கிறதோ அதுவே அந்த பாத்திரத்துக்கு எதுவாக மாறிவிடுகிறது, பெயராக மாறிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள நீதி நிறைந்திருந்தால் நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை என்ன செய்யுங்கள், திறவுங்கள். அநீதி நிறைந்திருந்துச்சுன்னா, அநீதி நிறைந்து காணப்பட்டால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அப்படின்னா அப்ப சத்தியம் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும், நிறைந்திருக்கணும். அப்ப சத்தியம் ஒருவருக்குள்ளாக நிறைந்திருந்தால் அவருக்கு பேர் நீதி உள்ளவர் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு பாத்திரம் எதனால் நிரப்பப்படுகிறதோ அந்த நிரப்பப்படுவதற்கு நிரப்பப்பட்டிருக்கிற பொருளின் பேரே அந்த பாத்திரத்துக்கு என்ன செய்யப்படும், சூட்டப்படும். அல்லேலூயா. அதுதான் இப்ப இந்த சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருப்பதனால, அப்ப சர்ப்பத்துக்கு இன்னொரு பேர் எது, தந்திரம்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு செயலை தந்திரமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பேர் சொல்லலாம், சர்ப்பம்னு சொல்லலாமா? ஏன்னா சர்ப்பத்தை போல வினாவுலகளா என்ன செய்யுங்கள், இருங்கள் ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த தந்திரத்தின் முதல் செயல் என்ன, முதல் செயல் என்ன அப்படின்னா நம்ம இப்ப படிச்சோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம படிச்சோமே, அதை எடுப்போமே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, ஆதாமை நோக்கி ஆண்டவர் என்ன செய்யறார், பேசுகிறார். பிறகு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, அல்லேலூயா. யாரிடத்துல ஆண்டவர் சொல்கிறாரோ கொடுக்கிறாரோ அவர்களிடத்துல மட்டும்தான் அதை அவர் என்ன செய்வார், கேட்பார். ஆதாம் கிட்ட சொல்லுகிறார், நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனா அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே தேவன் ஆதாம் கிட்ட வந்து தான் கேட்கிறார். சொல்லும் பொழுது ஏவாள் இல்லை, சர்ப்பமும் இல்லை அந்த இடத்துல. அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் நம்ம படிக்கிறோம், ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை என்ன செய்வோம், உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஏவாள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் தான் ஏவாள் அந்த தோட்டத்தை சுத்தி பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதன் நிமித்தமாக, இந்த 2 வசனத்தின் நிமித்தமாக தேவன் யாரிடத்துல கொடுக்கிறாரோ அவர்களிடத்துலதான் இதை என்ன செய்வார், கேட்பாரு. வேற ஒருவர்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு ஆள்கிட்ட நம்மள்கிட்ட கேள்வி என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த தந்திரம் நமக்குள்ள தந்திரம் இருக்கிறதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஆதாம் கிட்ட சொல்றா எல்லா மரத்தின் கனியும் என்ன செய்யலாம், புசிக்கலான்னு. ஆனா இந்த சர்ப்பம் யார்கிட்ட வந்து கேட்குது, 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, அது ஸ்திரியை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தந்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, யார் சொன்னாங்களோ, யார் செஞ்சாங்களோ, யாரு ஒரு செயல்ல ஒரு காரியத்தை மற்றவரிடத்துல சொன்னாங்களோ அவங்க கிட்ட இந்த தந்திர குணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். மாறாக வேற ஆள்கிட்ட நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அப்போ ஒரு செயலை செய்தவர் யாரோ அவரிடம் போய் கேட்க வேண்டும். அவரிடம் போய் கேட்டாதான் நம்மளுக்குள்ள அந்த கேள்வி இருக்கிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தை வசனத்தினால் கேள்வி வரும். அந்த கேள்வினால் எது வரும், விசுவாசம் வரும் இல்லையா? தேவனுடைய வசனத்தினால் கேள்வி வரும். அந்த கேள்வினால் நம்மளுக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். அதுதான் ஒரு ஒழுங்கு. ஆனா இங்கே இந்த கேள்வி தந்திரம்
தந்திரத்தில் இருக்கிற முதல் முதல் படி என்ன அப்படின்னா கேள்வி கேட்கறது. அந்த கேள்வி யார்கிட்ட கேட்கும்னா, யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்காம யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட என்ன செய்யும்? கேட்குறது. நீங்கள் உங்கள் சர்ச்சில் என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அதை செய்தவர்களும் கேட்காமல் மற்றவர்களுக்கு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி கேட்குறோமா? நம்ம அப்படி கேட்டோம்னா நமக்குள்ள என்ன இருக்குது? தந்திரம் இருக்குது. அல்லேலூயா. இந்த தந்திரத்தோடு நம்ம ஒரு கேள்வி நாம் கேட்டால் அதன் நிமித்தமாக என்ன நடக்கும்? இயற்கைக்கு விரோதமாகத்தான், அதாவது தேவனுக்கு விரோதமான செயலைத்தான் இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்படின்னா யாரு நம்ம கிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? கேள்வி கேட்கணும். தேவன் வார்த்தையை கொடுக்குறா, தேவனிடத்திலே கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்துல கேளு, வருங்காலத்தை யார்கிட்ட கேளு? என்னிடத்துல கேளு. என்கிட்ட கேளு. எனக்கு என்ன நடக்குதோ என்கிட்ட கேளு. நீ ஏன் குறிகாரன்ட்ட போற? 4 நட்சத்திரத்தை ஏன் நீ பாக்குற? 4 நட்சத்திரத்தை பார்க்க கூடாது, குறி சொல்றவங்க கிட்ட போக கூடாதுன்னு ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, இதையெல்லாம் உண்டாக்கினவர் நான். அப்ப நீ என்கிட்ட தான் அதை பத்தி என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். நீ எப்படி வேற ஆள்கிட்ட போய் கேட்ப? வேற ஆள்கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும், சாபம் வரும். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தந்திரம் நமக்கு இருக்கணும். இந்த தந்திரம் எதற்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில என்ன காரியங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனிடத்திலேயே அதை குறித்ததான கேள்விகள் நாம் கேட்டால் அந்த கேள்வி நிமித்தமா நம்மளுக்கு எதை கொண்டுட்டு வரும்? விசுவாசத்தை கொண்டுட்டு வரும். அல்லேலூயா. ஆனா இந்த கேள்வி சொன்னவரை விட்டுட்டு வேற ஒரு ஆள்கிட்ட இந்த கேள்வி போனது என்றால் அதன் நிமித்தமாக விசுவாசம் வராது, விரிசல் தான் வரும். அல்லேலூயா. விரிசல் என்றால் என்னது? பிரித்து விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போறோமோ அங்கே விரிசல் தான் உண்டாகும். சர்ப்பம் ஏவாளிடம் வந்தது, ஏவாளுக்கும் தேவனுக்கும் என்ன உண்டாயிற்று? விரிசல் உண்டாயிற்று. தேவனுக்கும் முன்பாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன வந்துருச்சு? விரிசல் வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சர்ப்பம் தந்திரம் உள்ளது. இந்த சர்ப்பத்துக்கு இன்னொரு பேர் என்னது? தந்திரம்னு சொல்லலாம். தந்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு கேள்வி எழும்பும். இதை எப்படி நம்ம செய்யலாம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்வி நம்ம யார் சொன்னாங்களோ அவங்களிடமே போய் அதை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கேட்டால் நமக்குள்ளாக விசுவாசம் வரும். ஆனால் இந்த கேள்வி சொன்னவரிடத்தில் கேட்காமல் வேறொரு இடத்துல போய் கேட்டா அதன் நிமித்தமா நம்மளுக்கு என்ன வரும்? விரிசல் தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இந்த சர்ப்பத்துக்கான ஒரு குணம். அப்ப இது நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? ஆராய்ச்சி செய்து நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பெரும்பாலும் எனக்கு கேள்வி கேட்க தெரியும் இல்லையா, எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கேள்வி கேட்க தெரியும். கேள்வி கேட்டதுனால கேள்வி கேட்டால் விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். ஆமாம், கேள்வி கேட்டால் என்ன வரும்? விசுவாசம் வரும். ஆனால் முதல்ல கேள்வி யார் அந்த காரியத்தை சொன்னாங்களோ முதல்ல அவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும்? கேட்கணும் இல்லையா? இப்போ தேவனுடைய வார்த்தை வசனத்தை இப்போ பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. முதல்ல கேள்வி கேட்கறது எப்படின்னா, கேட்ட அந்த வார்த்தையை நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? தியானிக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி. அவர்கிட்ட கேட்டுட்டு தேவன் சொல்வதற்காக பயன்படுத்தின ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள, அவர்கிட்ட அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் சரியான பதில் என்ன செய்யும்? கிடைக்கும். நம்ம அப்பவே கேட்டோம் அப்படின்னா அது என்னது? சரியான பதில் நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அப்படின்னா என்ன? இந்த ஊழியக்காரன் இப்படி பேசுகிறார்,
இந்த ஊழியக்காரர் தனக்கு இஷ்டமானபடி பேசுகிறார். தனக்கு தோணுனதுல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உடனே நம்ம கேள்வி கேட்டா அந்த கேள்வி எதனால போயிடும்? ஊழியக்காரர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடும். அப்ப நம்ம கேட்கிற வார்த்தையை வீட்டுல போயிட்டு கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வசனம் இதை தான் சொல்லுதா, இந்த வசனம் இதை தான் பிரதிபலிக்குதா, இப்படிதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கலன்னா அதுக்கு பிறகு நம்ம ஊழியக்காரர் என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு விடை தெரியும். அப்ப நம்ம சொல்லலாம், நீங்க இப்படி அந்த வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவருக்கு அதை என்ன செய்யும், புரியும். ஆமா, ஏதோ ஒரு இதில் நான் என்ன செஞ்சிட்டேன், பேசிட்டேன். ஏன்னா ஒரு காரியத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதனால புரிஞ்சுக்க முடியும். இடையில சில காரியத்தை இந்த ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல போடுறாங்க பார்த்தீங்களா, எதுக்கோ ஒரு காரியத்தை பேசி அதையெல்லாம் சர்ப்பத்தின் வேலைகள். அதனால என்னதான் வரும், விரிசல் தான் வரும். யார்கிட்ட விரிசல் வருது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் விரிசல் வருது. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு என்ன வந்துடுது, விரிசல். அடையாப்பா, இவங்க பல கேடிகளா இருப்பாங்க போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தந்திரம் உள்ளதா இருக்கிறது. நமக்குள்ள தந்திரம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். இந்த தந்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது கேள்வியை எழுப்பும். அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருந்தால் நமக்குள் விசுவாசம் வரும். அந்த கேள்வி வேறொரு இடத்துக்கு போனால் நமக்குள் விரிசல் தான் வரும். அந்த தந்திரம் சர்ப்பத்தின் குணத்தை என்ன செஞ்சுட்டு போயிடும், கொண்டுட்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், தந்திரம் இருக்கிறது அவசியமா இல்லையா? அது இருக்குன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சர்ப்பத்தை போல எப்படி இருங்கள், வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வினா அப்படின்னா அதுதான் அந்த நாக்கை நீட்டி வெளியில என்ன வாசனை வருது அப்படின்னு வெளியில நுகர்ந்து உடனே அதை என்ன செஞ்சுட்டு வந்துடும், மூளைக்கு கொண்டுட்டு போயிடும். அப்போ மூளையில கொண்டுட்டு போயிட்டு, இல்லை இது உனக்கு உணவு, அப்ப நீ சரியா உன்னை ஒழித்துக்கொள், நீ சரியா ஆயத்தமாக நீ அதை என்ன செஞ்சிடலாம், குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் அந்த அறிவு. இல்லை உன்னை கொல்றதுக்கு இப்போ என்ன செய்யறாங்க, முயற்சி பண்றாங்க, முடிஞ்ச மட்டும் நீ ஓட பாரு, இல்லையா அவங்களை எதிர்க்க பாரு. அந்த வெப்பம் பக்கத்தில் அந்த வாசனுடைய அதிகமானது உடனே அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த மூளை சொல்லும் அந்த சர்ப்பத்துக்கு, அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க, இனி என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது, அவங்களை தாக்குன்னு சொன்ன உடனே அப்போதான் நம்மளை நோக்கி அதை என்ன செய்யும், நகரும். அல்லேலூயா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது அது நம்மளை நோக்கி நகராது, அது வேற பக்கமா போக என்ன செய்யும், பார்க்க அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், நம்ம எல்லா பக்கமும் அடைச்ச உடனே அப்பதான் அது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கும், எதிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த வினாவை போல அந்த வினா நம்மளுக்கும் இருக்கணும். இவங்க சொல்ற காரியம், இந்த ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறாரா இல்ல வேற விதமா பேசுகிறாரா என்பதை உடனே நாம் கேள்வியின் மூலமாக கேட்கக்கூடாது. அதை சரியாக வாங்கி கொண்டு வீட்டுல போய் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், தியானிக்கணும். அப்ப தியானிக்கிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி, ஆண்டவரே இவர் பேசின இந்த காரியத்துல என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆவி இணைந்து போக மாட்டேங்குது, அப்ப நீங்க என்னன்னு எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் என்ன செய்யும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். பேசின அந்த ஊழியக்காரர் மூலமாகவே அதை குறித்து மறுபடியும் பேசுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அப்பதான் ஆமா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கு எனக்கு என்ன கிடைத்தது, பதில் கிடைத்தது. இப்ப என்ன வரும், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், யார் பேசுனது சந்தேகமா நான் நினைச்சேனோ அவர்கிட்ட இருந்தே எனக்கு என்ன கிடைச்சிச்சு, பதில் கிடைச்சிச்சு. இது விரிசலை கொண்டுட்டு வருமா, விசுவாசத்தை கொண்டுட்டு வருமா? விசுவாசத்தை தான் என்ன செஞ்சுட்டு வரும், கொண்டுட்டு வரும். நீங்க டக்குன்னு கேட்டா, சிஸ்டர் நான் இப்படி பேசினேன், பிரதர் நான் இதை குறித்து பேசினேன், என்ன நீங்க என்னை இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் என்ன இதுக்காக பேசுறேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நேரடியாக கேட்டா என்ன வந்துருச்சு, விரிசல் தான் என்ன செய்யும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சர்ப்பம் கேட்க வேண்டியதா இருந்தா யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஆதாம் கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஆனா இந்த சர்ப்பம் யார்கிட்ட போய் கேட்டுடுச்சு, ஏவாள் கிட்ட கேட்டுடுச்சு. அல்லேலூயா.